நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கல்யாணம் வந்து நின்றுச்சு. நம்ம இவ்வளோ நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, அந்த கல்யாணம் வந்து நின்றுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். வீராக்கு வந்து வரதட்சணை உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். மேக்ஸிமம் வந்து கல்யாணம் வந்து வீராக்கும் மாறனுக்கும் தான் நடக்க போகுது. அது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து அந்த வரதட்சணை பணத்தை வந்து கொண்டு வந்து நம்ம ராமச்சந்திரன் கிட்ட கொடுத்தோடனே அவருக்கு வந்து ரொம்ப பெருமையாக போயிடுது. சூப்பர்ரா, நான் கூட என்னமோ உன்னை ஊதாத்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்துகிறப்பே எனக்கு தெரிஞ்சு போச்சு உன் மேலே உள்ள நம்பிக்கை. கண்மணிக்கிட்ட கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், வீரா சாரி மாறன் வந்து எல்லா பொறுப்பையும் சூப்பராக எடுத்து பண்ணுறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்மணிக்கு தான் நன்றி சொன்னேன். இப்போ பார்த்தா என்னோட மகன் சொல்லிட்டு நீ நிரூபிச்சிடடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிடா, இந்த பணத்தை போய் பத்திரமா வை, திருப்பி யாருக்குன்னாலும் பற்றக்கூடாது சரியா, இதை வந்து சம்மந்திக்கிட்ட வந்து நமக்கு ஒப்படைச்சே ஆகணும் சரியா, இதில் என்னோட மான மரியாதைலாம் அடங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாறணும் அந்த காசை கொண்டு போய் பத்திரமா வைக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சூர்யாவுக்கு வந்து மனசே சரியில்லை. என்னடா இவங்க வரதட்சணை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, இப்போ பார்த்தா வரதட்சணை எல்லாம் கொடுக்குறாங்க, ஏதோ இடிக்குதே. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாறனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருக்கான். ஃபஸ்ட்டு வந்து அவன் மேலே கெட்ட அபிப்பிராயம் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா அவன் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கான், இதெல்லாம் நம்ம வீராவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீரா கிட்ட போய் டேரெக்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீரா வந்து கல்யாண பொண்ணு ரூம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடி என்னாச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லடி, நான் வந்து உங்கள் கல்யாணத்தில் வந்து வரதட்சணை வாங்க மாட்டாங்கன்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என்னடானா வரதட்சணை எல்லாம் வாங்கியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, வரதட்சணை எல்லாம் கிடையாதுடி, நான் ஆல்ரெடி வந்து எனக்கு பூ வைக்கிற அன்றைக்கே நான் சொல்லிட்டேன் வரதட்சணை எல்லாம் தரமாட்டோம் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அவங்களும் வந்து வரதட்சணை எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லடி, இப்போ பார்த்தா உனக்கு வரதட்சணைக்கு வச்சுருந்த காசை வந்து கொண்டு போய் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை போய் இப்போ மாறன் தான் மீட்டு கொண்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுத்துருக்கான். இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு எங்கேயோ தப்பாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னடி நான் பொய்யா சொல்ல போகிறேன், உண்மை தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சூர்யா சொல்கிறாங்க. உடனே வீரா வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமான கோவத்தோடு வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்கள் என்ன வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் சாருக்கிட்ட வந்து வரதட்சணை வாங்கியிருப்பீங்க. சார் என்ன சார், நான் வந்து உங்களை அவ்வளோ நம்பினேன், நீங்கள் என்ன சார் இப்படி பண்ணுவீங்க, நான் நம்பலை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா வீரா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு சார், உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன்ல, நீங்கள் வந்து வரதட்சணை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நானே அன்றைக்கி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, வரதட்சணை வந்து நான் வந்து தரமாட்டேன், தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல, என் குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்னம்மா இருக்குது, என்னோடய பொண்ணாக இருந்தால் நான் வந்து இப்படி கொடுத்தாம பண்ணியிருப்பேன், அதனால தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க. இல்லை சார், நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியல. என்ன இருந்தாலும் வந்து நீங்கள் என்னோடய அக்காவுக்கு வந்து போதுங்கிற அளவுக்கு வந்து செஞ்சிட்டீங்க, திருப்பி எனக்கு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வரதட்சணை நீங்கள் முன்னாடி என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும், சொல்லியிருந்தால் அப்போயே நான் கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேன். இப்போ என்ன சார் இது ரொம்ப தப்பாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஏம்மா வீரா, தெரியாமல் பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோமா, கல்யாணம் வேறு காலையில், கல்யாணத்தை முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, கல்யாணத்தை ஃபஸ்ட் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா வந்து சொல்லிடுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.